இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யாக்கோபு அதிகாரம் 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறதாம். யாக்கோபு 3வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது நாவை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே நாவு தான், அதுலதான் கர்த்தரை துதிக்கிறோம், அதே நாவுனால சபிக்கிறோம். இந்த நாவு நெருப்பா, இது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது. ஒரு சின்ன நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது போல ஒரு சின்ன அவயம் இது பெருமையானதை பேசுமா? நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா? எங்களுக்கு தெரிந்த ஒரு தாயார் எப்பொழுதும் அவங்க நாவிலிருந்து மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு வாழணும்? செத்து போயிடலாம், வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியவே இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே மரித்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாவிலிருந்து இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை கடந்து வந்து கொண்டே இருந்தது. நடந்த காரியம், அவங்க ஒரு டெத்துக்கு போறாங்க டிராவல்ல. ஆனா திரும்பி வரும்போது திடீரென ஏற்பட்ட ஒரு விபத்து, மறைத்து போனார்கள். ஸ்பாட்லயே அவர்கள் மறைத்து போனார்கள். பிரியமானவர்களே, என்ன காரியம்னா, அவங்க வாயில பேசின வார்த்தை, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு முன்பதாகவே நான் மறிக்கணும். அதே மாதிரியே அந்த மகளுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பதாகவே இந்த தாயார் மறித்து போனார்கள். திடீரென ஏற்படுகிற விபத்து, திடீரென ஏற்பட்ட பிரச்சனை, நாவினால மரணத்துக்கு ஏதுவான வார்த்தையை பேசி 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 அதே வார்த்தையே அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த கால வேளையில இயேசுவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவை விசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு பேசுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சாந்தத்தை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்மளுடைய வாய் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறது. ஆனா இந்த ஞானமோ நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். இந்த ஞானமோ பரத்திலிருந்து கடந்து வருகிற இந்த தேவ பிரச்சனமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றும், நம்மை சமாதானத்துக்கு நேராக நடத்தும், நம்மை சுத்தப்படுத்தும். பிரியமானவர்களே, ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க, ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற வார்த்தையப்பா பரிசுத்தமா இருக்கணும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது அது சுத்தப்படுத்துகிறது என்று பார்த்தோமே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. விசுவாசமான வார்த்தைகளை பேசணும், அவிவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாப்பா, புலம்பல் வேண்டாப்பா. புலம்பிக் கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றுங்க சுவாமி. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. தேவ பிள்ளைகளை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிற சுவாமி, ஆசீர்வதிப்பீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புக்காக ஆண்டவர் எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் வாசலை திறந்து தரும்படியாய் செபிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க சுவாமி. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரட்டோப்பா. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், கைட்டு செய்கிற சகல காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.